அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதம் செய்வாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். 27ஆம் சங்கீதம் 14வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. ஒரு 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணும்போது பஸ்ஸுக்காகவும் ட்ரெயினுக்காகவும் பல மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். நான் நிறைய நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏறக்குறைய 8-9 மணி நேரங்கள் கூட நான் வெயிட் பண்ணி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்பெல்லாம் நம்முடைய மனது அவ்வளவு சஞ்சலப்படாது. வரும், கண்டிப்பா, அதை விட்டா வேற வழி இல்லை, அதனால வெயிட் பண்ணி அதுல ஏறிடுவோம்னு சொல்லி நம்ம காத்திருப்போம். ஆனா இப்போ இந்த காலத்துல ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், அரை மணி நேரம் நம்முடைய மனம் வெயிட் பண்ண மறுக்கிறது. ஏன்னா உலகம் மாறிட்டது, நம்முடைய மனநிலையும் மாறிடுச்சு. அதே போல தேவனுடைய காரியத்திலும் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அற்புதம் செய்யணும். நான் ரட்சிக்கப்பட்ட போது அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், மூத்த ஊழியர்கள், அவர்கள் சொல்வார்கள், பிரதர், நான் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு காத்திருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். உடனே ஆண்டவர் எனக்கு பல காரியங்கள் கொடுக்கல, வெயிட் பண்ணினேன், கர்த்தர் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். இன்னைக்கு நம்மளால வெயிட் பண்ண முடியல. இப்போ ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா ரொம்ப சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டு, வேத வசனத்தை வாசிக்கிறத விட்டு அப்படியே ரொம்ப உடைஞ்சு போன நிலைமைக்குள்ள போயிடுறாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன? தேவன் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துவார். சரியான நேரத்திலே அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் ஆண்டவர் செய்வார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டார். அதே போல நமக்கும் ஆண்டவர் நமக்கு செய்வார் அப்படிங்கிற அந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் காலத்துல எந்த நவீன வசதிகள் கிடையாது, எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. ஆனால் அவரே பயங்கரமா ஆண்டவரை சார்ந்திருந்து, விசுவாசித்திருந்து, நீண்ட காலம் காத்திருந்து பெற்றுக்கொண்டார். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டார். நாமளும் காத்திருப்போம். நிச்சயமா அதற்குரிய பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35-36வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், யோசுவா அழகா சொல்லுவார், கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஆண்டவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களுக்கு என்ன சொன்னாரோ அது அத்தனையும் அப்படியே நிறைவேறிற்று. ஆனால் காலம் தாமதமானது, ஆனால் எல்லாம் நிறைவேறிற்று. ஆனா வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை முறுமுறுத்தார்கள், தேவனுடைய கோபத்தையும் கண்டார்கள். நம்ம வாழ்க்கையிலும் முறுமுறுக்க கூடாது. நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏற்ற காலத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவசரவே படக்கூடாது. அவசரப்பட்டோமானால் நாம் நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கொள்வோம். நான் ஒரு ஊர்ல ஒரு கன்வென்ஷனுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கூட்டம் முடிந்த பிற்பாடு எல்லாருக்காக ஜெபிக்கிற வேளையில ஒரு வாலிப சகோதரி தனியா நின்றுட்டு இருந்தாங்க. அவளுக்காக ஜெபித்தோம். அப்ப அவ சொன்னா, நானே என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கொண்டேன், அது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அது தேவனுடைய திட்டம் இல்லம்மா, நீ வெயிட் பண்ணு, கர்த்தர் உனக்கு நல்ல காரியத்தை செய்வார். உங்க சபை போதகர் இருக்கிறாங்க, உங்க பெற்றோர் இருக்கிறாங்க, எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு கூட நீ அதை செய்யணும், அவசரப்படாத அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிச்சோம். காலங்கள் கடந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, ஒரு சமயத்திலே திரும்பவும் அதே சபையிலே என்னை கூப்பிட்டிருந்தாங்க. கூட்டம் முடிந்த பிற்பாடு ஒரு சகோதரி அழுது கொண்டிருந்தார்.
அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க போன முறை வரும்போது இந்த பிள்ளைக்கு தான் நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, தேவ சித்தத்தை நிறைவேற்றணும், அவசரப்படாதுன்னு சொன்னீங்க. ஆனா அவளே தேடிக்கொண்டால் அவன் விட்டு ஓடி போயிட்டான். இப்ப கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறார். பெற்றோர்களும் உதறி தள்ளிவிட்டார்கள். இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி அவ வாழ்க்கை ஒரு கடினமான பாதைக்குள் போய்விட்டது. அவசரம், தேவ சித்தத்தை தாண்டி, காத்திருக்குதலை தாண்டி கடந்து போகும்போது நிறைய பிரச்சனை வரும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் பொறுமையோடு காத்திருந்தார்கள், வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நாமும் பொறுமையோடு காத்திருப்போம். நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்களுக்கு ஆண்டவர் சொன்னதுக்காக காத்திருக்கிறீங்களா? நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நிச்சயம் நிறைவேறும். அவருடைய நல் வார்த்தைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகாது, நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆனால் இப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் காத்திருந்து ஆண்டவர் எனக்கு செய்யற வரைக்கும் நான் அவருடைய சமூகத்திலே காத்திருப்பேன். நிச்சயமா காத்திருக்குதலுக்கான பிரதிபலன் கிடைக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நீங்களும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அந்த 27ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு. காத்திருக்கலாமா? நிச்சயம் அதுக்குரிய பிரதிபலன் கொடுப்பார். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? கண்களை மூடுவோம். அன்பு நிறைந்த பிதாவே, எங்கள் மனம் அவசரப்பட்டாலும் நாங்கள் தேவ சித்தத்துக்கு காத்திருந்து, கர்த்தருக்கே காத்திருந்து அதை அடைவதற்கு எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஆண்டவரை தந்து உதவி செய்யுங்க. நாங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதிருக்க தேவன் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.